இந்த ஐபிஎல் 2025ல மொத்தம் 9 பேட்ஸ்மேன் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த 9 செஞ்சுரிஸ்ல டாப் 4 செஞ்சுரிஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். இது எனக்கு பிடிச்ச செஞ்சுரிஸோட லிஸ்ட். உங்களுடைய லிஸ்ட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 4 சாய் சுதர்சன். கேஎல் ராகுல், விராட் கோலி எல்லாம் ஆடும்போது அவங்க இழுத்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஸ்கோர் போர்ட்ல ரன் ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா ஆடுவாங்க. அவங்க ஆடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பேட்ஸ்மேனா தான் சாய் சுதர்சன் தெரியுறாரு. அப்படிதான் டெல்லிக்கு எதிராக நடந்த போட்டியில 200 ரன் டார்கெட்டை ஜிடி சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 200 ரன் டார்கெட்டை எந்த அளவுக்கு ஈஸியா சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சாய் சுதர்சன் இந்த மேட்ச்ல காமிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்ல 12 4 4 6 அடிச்சு 108 ரன்களை கோச்சிருந்தாரு வெறும் 61 பந்துகள்ல. நிறைய பேர் இவர் ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த மேட்ச்ல இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 177. இவருடைய இந்த அபாரமான ஆட்டத்தால அந்த மேட்ச்ல 10 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிருந்திருப்பாங்க குஜராத் டைட்டன்ஸ். நம்பர் 3 அபிஷேக் சர்மா. பஞ்சாப்க்கு எதிராக நடந்த போட்டியில 246 அப்படிங்கிற பெரிய டார்கெட்டை ஹைதராபாத் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ யுவராஜ் சிங் சிஷியன்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா வெறித்தனமா ஆடி இருந்திருப்பாருங்க. 2007ல யுவராஜ் சிங் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ரீப்ளே பண்ணி காமிச்சிருப்பாரு. 10 6 14 4ன்னு இவர் பேட்ல பட்ட எல்லா பாலுமே பவுண்டரிக்கு தெரிச்சோடுச்சு. அப்படியாக வெறும் 40 பாலுக்கு இவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 55 பாலுக்கு 141 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாரு. இதனால அந்த மேட்சை ஹைதராபாத் ஈஸியா ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல தான் அந்த நோட்ஸ் எடுத்து காட்டி செலிப்ரேஷன் பண்ணார்ல, அதையெல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. 256 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆன இந்த 141 ரன் தான் இதுவரைக்கும் நடந்த எல்லா ஐபிஎல்லையுமே 3வது ஹையஸ்ட் ஸ்கோரா கருதப்படுது. நம்பர் 2 ஹென்ரி கிளாசன். கேகேஆருக்கு எதிராக நடந்த போட்டியில எஸ்ஆர்எச் 278 ரன்களை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்ல காட்டுத்தனமான அடி, முரட்டுத்தனமான அடின்னு சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேட்டை வீசி இருந்தாரு. எல்லா பாலுமே 6-4க்கு பயந்து ஓடி போச்சுன்னு சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தியா லெக் சைட்ல ஒரு வீசி, சுனில் நாராயணா ஸ்ட்ரைட்ல ஒரு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பாரபட்சம் பார்க்காம எல்லா பவுலர்ஸையும் நொறுக்கி இருந்தாரு. இதனாலேயே வெறும் 37 பாலுக்கு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 9 6 7 4ன்னு 39 பாலுக்கு 105 ரன்களை விளாசி தள்ளி இருந்தாரு. இவருடைய இந்த ஸ்கோராலேயே எஸ்ஆர்எச் 278 ரன்களை அடிச்சிருந்தாங்க. இதன் மூலமா இது தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோரா ஐபிஎல்ல மாறி இருந்துச்சு. முதல் 2 பேர் யாருன்னு தானே கேக்குறீங்க? அதுவும் எஸ்ஆர்எச் தான். நம்பர் 1 வைபவ் சூரியவன்சி. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக நடந்த போட்டியில 210 ரன் டார்கெட்டை ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ணாங்க. ஆனா அந்த டார்கெட்டை வந்த உடனே 16வது ஓவர்லயே முடிச்சிட்டு கிளம்பிட்டே இருந்தாரு வைபவ் சூரியவன்சி. அந்த மேட்ச்ல நான் பொடியே இல்ல, என் பேர் வைபவ் அப்படின்னு சொல்ற மாதிரி வெறித்தனமா ஆடி இருந்தாரு. 11 6 அடிச்சிருந்தாருங்க, 7 4 அடிச்சிருந்தாரு. அதனால அந்த மேட்ச்ல வெறும் 35 பாலுக்கு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்தியா ஐபிஎல்ல அதிவேக செஞ்சுரி அடிச்ச பிளேயர்னா அது வைபவ் சூரியவன்சி தாங்க. வயசு 14, நீ எல்லாம் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து காரி துப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியும் 38 பாலுக்கு 101 ரன்களை அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 265. சரி, இந்த சீசன்லயே உங்களுக்கு பிடிச்ச செஞ்சுரி எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.